தாய் தமிழ் உறவுகளுக்கு புரட்சி வணக்கங்கள். தமிழ் தேசியம், திராவிடம் இந்த ரெண்டு கருத்தியலுக்கு இடையிலான ஒரு விவாதம், ஒரு கருத்தியல் போர் வந்து உச்சத்தை எட்டியிருக்கிற இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு நம்ம ஒரு சென்சிட்டிவான டாபிக்கை டிஸ்கஸ் பண்ண போறோம். இதை வந்து எமோஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இதை கொஞ்சம் ரேஷனலா டீல் பண்ணலாம். ஒரு ஓப்பன் மைண்டோட இதை அணுகி பார்க்கலாம். சரியா? 15 வருஷ காலமா நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியம்ங்கிற கொள்கையை எடுத்து வீரியமா களத்துல அரசியல் பண்ணிட்டு வருது. பல சேலஞ்சஸ் அண்ட் பல சிக்கல்கள், பல எதிர்கேள்விகள், பல விமர்சனங்கள் எல்லாத்தையும் சந்திச்சு இன்னைக்கு 8.2 விழுக்காடுல வாக்கு வங்கி எடுத்து ஒரு 3வது இடத்தை கைப்பற்றி தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த கட்சி. அது 26 தேர்தலை நோக்கி இன்னும் வீரியமா போயிட்டு இருக்கு. அண்ணன் சீமான் அவர்கள் இடத்துல தொடர்ச்சியா ஆரம்ப காலகட்டத்துல வைக்கப்பட்ட கேள்வி வந்து யார் தமிழர், யார் தமிழர், யார் தமிழர் கேள்வி வந்து அவர்கிட்ட தொடர்ந்து வைக்கப்பட்டுட்டே இருந்துச்சு. அவர் அது பல நேரங்கள்ல மிக சாதுரியமா வந்து ஒரு பொலிட்டிக்கல் டெபினிஷன் அதுக்கு கொடுத்து வந்திருக்காரு. தமிழை தாய்மொழியாகவும் வாய்மொழியாகவும் கொண்டவர்கள் தமிழர்கள். ரொம்ப கோவப்பட்டு அவர் ரொம்ப கோவப்படுத்தி கேட்டாருன்னா, யார் தமிழன்னு கேட்கும் போது எவனுக்கு கோவம் வந்து எழுத்தாப்புல இருக்கிறவன் செல்லையிலே அறையிறானோ அவன் தான் தமிழன் வரைக்கும் சொல்லியிருக்காரு. ஸோ இதை வந்து அவர் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த எமோஷன்ஸை இன்வோக் பண்ணி அந்த ஒரு பொலிட்டிக்கல் டெபினிஷனை நிறைய இடத்துல கொடுத்திருக்காரு. அவரு ஒரு படி மேல போய் இதையும் கேட்டிருக்காரு. ஈவேரா அவர்கள் காமராஜ் அவரை ஏன் பச்சை தமிழ்னு சொன்னாரு, அவன் மிச்சம் இருக்கிறவங்களாம் மஞ்சள் தமிழன் சிவப்பு தமிழனா, எப்படி காமராஜ் மட்டும் பச்சை தமிழன்? அந்த மாதிரி அவர் அங்கங்க ஒரு சமிக்கைகளை கொடுத்து அந்த தமிழன்னா யாருங்கிற ஒரு டெபினிஷனை வந்து பொலிட்டிக்கல் டெபினிஷனை நிறைய இடத்துல கொடுத்து வந்திருக்காரு. ஆனா அது கிரவுண்ட்ல அது வந்து ஒரு கருத்தியல் தளத்துல அது வந்து ஒரு கிறிஸ்ப் டெபினிஷனா இல்லைனாலும் களத்துல அது ரிஃப்ளெக்ட் ஆகும். அது நீங்க ஆரம்ப காலகட்டத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவரு சொன்ன ஒரு பெரிய விஷயம், ரொம்ப பெரிய பொலிட்டிக்கல் டிபேட் ஆச்சு. நாயக்கர் மகால் வந்து ஒரு தமிழர்களின் அவமான சின்னம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்படிங்கும்போது அந்த மாதிரி ஒவ்வொரு பொலிட்டிக்கல் இஷ்யூஸ்ல அவரோட நிலைப்பாடு எடுத்து சொல்லும் போது அப்படியே கிரவுண்ட் போல்ரைஸ் ஆச்சு. அப்பவே போல்ரைஸ் ஆக ஆரம்பிச்சது. அப்பதான் நம்ம வந்து ஒரு இனவாதம் பேசுற கட்சி, தூய இனவாதம் பேசுற கட்சின்லாம் வந்து ஒரு பிராண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அது வந்து கிரவுண்ட் அப்படியே போல்ரைஸ் பண்ணி இப்ப போல்ரைசேஷன் நடந்து இப்ப நீங்க பாத்தீங்கன்னா டிஎம்கே அலைன்ஸ் இவ்வளவு ஸ்ட்ராங்கா ஒரு போல்ரைஸ்டா ஒரு 50 விழுக்காடு கிட்ட, ஒரு 45ல இருந்து 50 விழுக்காடு கிட்ட வாக்கு வங்கி வச்சிருக்க காரணமே இந்த போல்ரைசேஷன் தான். ஒண்ணு பாஜக செய்யற ரிலீஜியஸ் போல்ரைசேஷன், இன்னொன்னு வந்து நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சியின் காரணமாக ஒரு லிங்குஸ்டிக் போல்ரைசேஷனும் நடக்கிறது. அதை நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அது நம்ம கண்கூடா எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்ல தெரியுது. இதை வந்து சீமான் அவர்கள் வந்து தேர்தல் களத்துல இருக்கிறனால இந்த கேள்வி அவருக்கு அணுகிறதுக்கு அவருக்கு ஒரு லிமிடேஷன் இருக்கு. ஏன்னா இது அவர் வந்து ரொம்ப டிப்ளமேட்டிக்காவும் பொலிட்டிக்கலாவும் தான் அணுக முடியும். இது பொலிட்டிக்கல் போலரைசேஷன் ஆல்ரெடி நடந்துருச்சு, இது களத்துல ரிஃப்ளெக்ட் ஆயிருச்சு. ஆனா கருத்தியல் தளத்துல, அறிவு தளத்துல ஒரு வாக்குவாதம், ஒரு விவாதம்னு வரும்போது நம்மளை இன்னும் அவங்க வந்து கார்னர் பண்ற கேள்வி வந்து இது எப்படி நீங்க டிஃபைன் பண்றீங்க, எதை வச்சு டிஃபைன் பண்றீங்க? ஓப்பனா சொல்லணும்னா பாய்ஸ் டவுன் டு கேஸ்ட். சரியா? அப்ப அத வந்து அவரு சீமான் கிட்ட இருந்து எதிர்பார்க்கறாங்க. அந்த இத நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க திராவிட கட்சிகளை பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தீகா, பல திராவிட கழகங்கள்னு பின்னால ஒரு பெரிய அமைப்பு இருக்கு, ஒரு இயக்க அமைப்பு இருக்கு. ஒரு திராவிட கருத்தியலை வந்து ஒரு அரசியலா செய்யறதுக்கு, தேர்தல் அரசியல்ல பங்கேற்காத ஒரு இயக்க அரசியலை செய்யறதுக்கு பல இயக்கங்கள் இருக்கு. அவங்க திராவிட கருத்தியலை வந்து தீவிரமா பேசி வர்றாங்க. இப்ப கடவுள் மறுப்பெல்லாம் எடுத்து இவர் பேசினாருன்னா, ஸ்டாலின் பேசினார்னா ஓட்டு விழாது. உங்களுக்கு புரியுதா? அதனால வந்து அந்த இதுக்குள்ள அவர் போக மாட்டார். அவர் வந்து ஒரு ப்ராடர் டெமோகிராபிக்ஸ்க்கு அப்பீல் பண்ற மாதிரி தான் ஒரு பாலிடிக்ஸ் எடுத்து வைப்பாரு. அந்த லிமிடேஷன் வந்து நம்ம சீமான் அவர்களுக்கும் இருக்கு. நாம் தமிழர் கட்சியில என்னதான் தமிழ் தேசிய கொள்கை எடுத்து போனாலும் அந்த லிமிடேஷன். இப்ப பிஜேபி வந்து ஹிந்து ராஷ்டிரம்னு பேச முடியாது, ஆனா ஆர்எஸ்எஸ் பேசுவாங்க. ஒரு சித்தாந்தம் பின்னால இருக்கிற வந்து இயக்கம், அந்த சித்தாந்தத்தை சார்ந்த இயக்கம், தேர்தலில் பங்கேற்காத ஒரு இயக்கம் வந்து அந்த கருத்தியல ரொம்ப வலிமையா மக்கள்கிட்ட எடுத்துட்டு போகலாம், கிரவுண்டை போலரைஸ் பண்ணலாம். ஆனா வந்து அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடருக்கு அந்த ஒரு லிமிடேஷன் இருக்கும். அதே லிமிடேஷன் எப்படி வந்து நரேந்திர மோடி அவர்களுக்கு ஒரு லிமிடேஷன் இருக்கோ, எப்படி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு லிமிடேஷன் இருக்கோ, அதே மாதிரி சீமானனுக்கும் ஒரு பொலிட்டிக்கல் லிமிடேஷன் இருக்கு. நம்ம கேள்வி என்னன்னா, களத்துல தமிழ் தேசிய இயக்கங்கள் நிறைய இருக்கு. ஆனா ஒவ்வொன்றும் வந்து அவங்க ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்புன்னு ஒரு மொத்தமா வந்து இந்த கேள்விக்கு நீங்க ஒரு கிளியர் டெபினிஷன் வைக்கணும். இது எப்படி நீங்க தமிழ்நாட்டுல இருக்குது. இது வந்து நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, தமிழ்நாட்டுல கேஸ்ட் லிஸ்ட் வந்து கவர்மெண்ட்டே இருக்கு, கவர்மெண்ட் வெளியிட்ட லிஸ்டே இருக்கு. இப்ப நீங்க தமிழ் தேசியம்னு பேசுறீங்க, பெரியார்னு பிறமொழியாளர்னு சொல்றீங்க, ஸ்டாலினை பிறமொழியாளர்னு சொல்றீங்க, கருணாநிதியை பிறமொழியாளர்னு சொல்றீங்க. ஏன் சொல்றீங்க?
அதை நீங்க தெளிவுபடுத்தணும்ல. எதனால சொல்றீங்க, எதை வச்சு சொல்றீங்க அப்படிங்கிறத வந்து அந்த தமிழ் தேசிய இயக்கங்களா தான் நான் இந்த கேள்வி வைக்கிறேன். நாம் தமிழர் கட்சிக்கு இல்ல, தமிழ் தேசிய இயக்கங்களுக்கு வைக்கிறேன். இப்போ மன்னர் மன்னன் போன்றவர்கள், ஐயா மணியரசன் போன்றவர்கள், ஒரிசா பாலு, அந்த மாதிரி நிறைய தமிழ் தேசிய இயக்கங்களுக்கு இப்போ தமிழ் தேசிய கூட்டமைப்புன்னு ஒண்ணு வச்சிருக்கோம்ல. ஸோ அதுல வந்து நீங்க இதுக்கு கிளியர் கட் டெஃபினிஷன் நீங்க கொடுத்தே ஆகணும். இது உங்களோட வேலை. இந்த கருத்தியல் தமிழ் தேசியம், தமிழ் தேசிய கருத்தியல்னு பேசும்போது இதை தெளிவுபடுத்த வேண்டியது இந்த இயக்கங்களோட வேலை. இந்த பாரத்தையும் நீங்க எடுத்து சீமான் அண்ணன் மேல போடக்கூடாது. அவர் பொலிட்டிக்கலா தான் இந்த விஷயத்தை டீல் பண்ண முடியும். அதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் டிப்ளமசி தேவை. பொது மேடையில அவர் அப்படிதான் எடுத்துட்டு போக முடியும். அவர் அது வந்து புரியும். ஆனா கருத்தியல் இடத்துல இதை நம்ம கார்னர் பண்றதுக்கு இந்த கொஸ்டினை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா நம்ம அடுத்தது வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு, கேஸ்ட் வைஸ் சென்சஸ் கேஸ்ட் வைஸாவும் மொழிவழி கணக்கெடுப்பும் நம்ம எடுக்கணும்னு சொல்லி வலியுறுத்த போறோம். அதுக்கு ஒரு பேரணி நடத்த போறோம். அப்போல்லாம் நம்ம இந்த கேள்வியை தான் நம்ம எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ரொம்ப ஜாஸ்தியா எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். எதிர்த்தரப்புல இப்பவே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க எப்படி இவ்வளவு ஜாதிகள் இருக்கே, எப்படி வந்து இவங்களுக்கு வந்து இட ஒதுக்கீடை பிரிச்சு கொடுப்பீங்க, வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் தானே சரி, எப்படி ஜாதி வாரி பிரதிநிதித்துவம் சரியாகும் அப்படின்னு கேள்வி வைக்கிறாங்க. அப்படி நீங்க அது வந்து திராவிட தரப்புல இருந்தா வருது, திமுக தரப்புல இருந்தா வருது. அப்படி நீங்க கேட்டீங்கன்னா எப்படி நீங்க அருந்ததியர் இட ஒதுக்கீடு நீங்க அப்ரூவ் பண்ணீங்க? அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. அது ஒரு ஜாதிக்கு தானே நீங்க கொடுத்துருக்கீங்க. சோ அந்த இடத்துல நீங்க வகுப்பு வாரி பிரதிநிதித்தை நீங்க பாக்கலையே, உள்ள ஒதுக்கீடு கொடுத்துருக்கீங்களா ஒரே ஒரு கேஸ்டுக்கு மட்டும். அவங்களுக்கு கொடுத்த தப்புன்னு சொல்லல, நீங்க சொல்ற லாஜிக்கு நான் எதிர்கேள்வி வைக்கிறேன். அப்படி ஒவ்வொரு கேஸ்டையும் கொடுத்தீங்கன்னா எப்படி நீங்க டிஃபைன் பண்ணுவீங்க? 1 இயர்னா யாரு, பள்ளி, படையாச்சி, அக்னிகுல சத்திரி எல்லாருமா, இது ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாவா, இல்ல தேவர்ல எத்தனை பிரிவு இருக்கு அப்படின்னு கேட்கறாங்கல்ல. சோ அந்த மாதிரி கேள்விகள் நம்ம எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இதுக்கு தமிழ் தேசிய இயக்கங்களோட பதில் என்ன? நீங்க ஏன் கிளியரா இன்னும் டிஃபைன் பண்ணாம இருக்கீங்க? நீங்க சரி பிறமொழியாளர் யாருன்னு சொல்ல வேண்டாம், அட்லீஸ்ட் தமிழர் இந்த கேஸ்ட் லிஸ்ட் எடுத்து இதுல வந்து நீங்க பிறமொழியாளர் யார் யாருன்னு நீங்க டிஃபைன் பண்ணீங்கன்னா நிறைய எதிர்ப்பு சம்பாதிக்க வேண்டியிருக்கும், இல்ல மனசை சங்கடப்படுத்த வேண்டியிருக்கும் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, நீங்க தமிழ் குடியினர் அந்த லிஸ்டா நீங்க ரிலீஸ் பண்ணலாம்ல. அதுவாவது நீங்க இந்த சீமானந்தம் மேல இருக்கக்கூடிய பாரத்தை நீங்க கொஞ்சம் அதை வந்து ரிலீஸ் பண்ணி விடலாம்ல. நீங்க அதை டிஃபைன் பண்ண வேண்டியதானே கிளியரா. அதுக்கப்புறம் அந்த கேள்வி வைக்கிறவங்க எல்லாம் அவர் உங்களை கை காட்டிட்டு அவர் பாட்டுக்கு அவரோட பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருப்பார்ல. நீங்க ஏன் இந்த இடத்துல அந்த அதை பண்ண மாட்டீங்க? இந்த கேள்வியை நம்ம வந்து தமிழ் தேசிய இயக்கங்களுக்கு நம்ம வைக்கிறோம். இப்ப இதை இன்னுமே வந்து ஒரு ரொம்ப டிப்ளமேட்டிக்கா நான் இதை எப்படி பாக்குறேன் அப்படின்னா, நம்ம நாட்டுல லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ்க்குன்னு ஒரு சட்டம் இருக்கு. லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி டிஃபைன் பண்ணப்பட்டிருக்கு, கான்ஸ்டியூஷன் படி டிஃபைன் பண்ணப்பட்டிருக்கு. நீங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய லாஸ் எடுத்து பாத்தீங்கன்னா லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ்னு ஒரு லா இருக்கு. ஸோ நான் என்ன இதை பாக்குறேன் அப்படின்னா, இதுல வந்து இது ஒரு சென்சிட்டிவான டாபிக்ங்கிறதுனால அவங்க சொல்லணும். இப்ப நம்ம சொல்றல, நான் தமிழன் நான் தானே சொல்றேன், அதே மாதிரி அவங்க சொல்லணும்ல. நான் வந்து மலையாளி, நான் தெலுங்கர், நான் கன்னடர்னு அவங்க சொன்னா பிரச்சனை இல்லை. நம்ம அவங்கள பிராண்ட் பண்றதுனா பிரச்சனை ஆகுது. இந்த இடத்துல இதை எப்படி சுமூகமா அணுகலாம்னு நான் பாக்குறேன் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் எடுக்கலாம். காலேஜஸ், ஹாஸ்பிட்டல். ஸோ என்ன இன்ஸ்டியூஷன் என்ன அவங்க வந்து லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டியும் கிளைம் பண்ணி யார் இன்ஸ்டியூஷன் டெவலப் பண்ணியிருக்காங்களோ, யார் பிசினஸஸோ அந்த சட்டத்தை யார் பயன்படுத்தியிருக்காங்கன்றத முதல்ல ஒரு லிஸ்ட் எடுக்கலாம். எடுத்து அவங்க லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டியும் கிளைம் பண்ணியிருந்தாங்கன்னா என்ன லாங்குவேஜ் கிளைம் பண்ணியிருக்காங்க, எந்த கேஸ்ட்ல இருந்து கிளைம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இது அவங்க சொன்னதுதான், நம்ம அவங்கள பிராண்ட் பண்ணல. நான் இந்த கேஸ்ட் இந்த மொழி பேசுறேன், அதனால எனக்கு அந்த லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிக்கு உண்டான சலுகை எனக்கு கொடுங்கன்னு கேட்டுதான் அவங்க வாங்கியிருக்காங்க. அப்ப அந்த கேஸ்ட்டை பார்த்தா தெரிஞ்சிடும், இந்த கேஸ்ட்ல இருக்கவங்க எல்லாம் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி இதுக்கு முன்னாடி கிளைம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அவங்க தான் இப்பவுமே தமிழ்நாட்டில் இருக்காங்க. ஸோ அதனால அது வந்து அவங்க சொன்னது, நம்ம பிராண்ட் பண்ணல. இது நான் ஒரு சுமூகமான ஒரு கண்ணோட்டமா பாக்குறேன், ஒரு சுமூகமான சொல்யூஷனா பாக்குறேன். ஒரு லேமேன் பெர்ஸ்பெக்டிவ்னே வச்சுங்களேன். ஆனா வந்து அவங்க தான் சொல்லியிருக்காங்க, சட்டத்தை பயன்படுத்தி இருக்காங்க. அப்போ அதை வச்சு நம்ம டிஃபைன் பண்ணலாம்ல. அதை வச்சு இதை ஒரு டெஃபினிஷனா வைக்கலாமாங்கிறதா என்னோட கேள்வி. இதை நீங்க சிந்திச்சு பாருங்க. நீங்க திருப்பி இந்த கேள்வியை வந்து சீமான் அண்ணனை எதிர்கொள்ள விடக்கூடாது, பொலிட்டிக்கல் களத்துல விடக்கூடாது. ஏன்னா அது வந்து அவரை ரொம்ப ஒரு பிராண்ட் பண்றதுக்கு, ஒரு கார்னர் பண்றதுக்கு இது ஒரு கேள்வியா அமையும். அடுத்தது இந்த ரொம்ப வீரியமா கேஸ்ட் வைஸ் சென்சஸும் லாங்குவேஜ் சென்சஸும் எடுக்க சொல்லி நம்ம பேரணி நடத்த போறோம்னு அவர் அறிவிப்பு விட்டுருக்காரு. ஸோ இந்த காலகட்டத்தில் தமிழ் தேசிய இயக்கங்கள் இதை கண்டிப்பா வந்து நீங்க வந்து இந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணியே ஆகணும்ன்றதான் என்னோட கருத்து. இதை நீங்களும் ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதை தொடர்ந்து வலியுறுத்தும். அப்படின்னா தான் வந்து இதுக்கு ஒரு கிளியர் டெஃபினேஷன், தமிழ் நேஷனலிசம் நம்ம எடுத்துட்டு போறோம், தலைமை வந்து தமிழராக தான் இருக்கணும், நம்ம ஒரு கிளியர் கட்டா அது ஒரு நிலைப்பாடு எடுக்கிறோம் அப்படின்னா இந்த டெஃபினேஷன்லாம் கிளியரா தேவை. நமக்கு வந்து பொலிட்டிக்கலா போலரைஸ் ஆயிருச்சு. அடுத்த கருத்தியல் தளத்துல இது யாரும் அண்ணனை கார்னர் பண்ணக்கூடாது, தமிழ் தேசியவாதிகளையும் கார்னர் பண்ண முடியாத நிலைமையில நீங்க தமிழ் தேசிய கூட்டமைப்புகள் வந்து இந்த டெஃபினேஷன் நீங்க வச்சே ஆகணும். இது நீங்க ஓப்பனா வந்தாச்சு, கிரவுண்ட்ல வாக்கு போலரைஸ் ஆயாச்சு, இதுக்கப்புறம் நீங்க வெயிட் பண்ணி பிரயோஜனமே இல்லை அப்படிங்கிறதா என்னோட கருத்து. நீங்களும் சிந்திச்சு பாருங்க, உங்க கருத்துக்களை பதிவிடுங்க. இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. வாழ்க வளத்துடன்.